வணக்கம். 10/2/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ சிக்கல்களும் தீர்வாகக்கூடிய நாளாகவும், எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். சர்வ சத்துருக்களும் மறையக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள், புதிய தொழில், சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகம் பார்ப்பவர்கள், வேலை செய்யும் இடத்திலும் அனைவரிடத்திலும் அன்பு, பண்பு, பாராட்டுதல் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். விருச்சகத்தில் வரக்கூடிய, துளாராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அனுசம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்தது, இன்றைய நாளில் அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் மிகவும் கவனமும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். பிறகு கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சந்திர பகவான். கேட்டையில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும். நண்பர்களே, அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிகவும் சிறந்த நாள். எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மூல நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். போராடம் சற்று செய்யும் வேலை கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கடங்களை உருவாக்கும். உத்திராடம் அனைத்து வேலைகளிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் மன உளைச்சலும் சங்கட்டங்களை உருவாக்கும் என்பதனால் பொறுமை, நிதானம், பக்குவம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. சிறிய சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கிவிடும் என்பதனால் பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். செய்யும் வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். திருவோணம் அனைவரிடத்திலும் பக்குவம் அவசியம் தேவை. மதியத்துக்கு பிறகு சர்வ காரிய ஜெயம். அவிட்டம் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். எந்த விதமான வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம்.